Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நல்ல புசு புசுன்னு டீ கடையில் கிடைக்கிற மாதிரி கார வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எங்கள் ஊர் ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம். இந்த சாரல் டைமில் இந்த கார வடை தேங்காய் சட்னியோட சாப்பிட சூப்பராக இருக்குங்க. ஒரு கப் அளவுக்கு பட்டாணி பருப்பு நல்லா நிறச்சி எடுத்துக்கோங்க. பட்டாணி பருப்பு இல்லது நீங்கள் வடை பருப்புன்னு கடையில் கேட்டால் தருவாங்க. கிட்டத்தட்ட கடலை பருப்பு மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் தட்டையாக இருக்கும். அதுக்கு 1/4 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து உருட்டு எடுத்து 2டையும் சேர்த்து கழுவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். நல்ல ஊறி வந்துட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கார வடைக்கு பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியில் அரைக்கிறதோட கிரைண்டரில் அரைக்கிறது தான் அந்த பதம் உங்களுக்கு கிடைக்கும். பருப்பு நல்லா ஊறி இருக்கணும். உங்களுக்கு 4-5 மணி நேரம் ஊறினா தான் அதில் உள்ள ஈரப்பதத்துலேயே உங்களுக்கு நல்லா அரைஞ்சி புசு புசுன்னு வரும். இல்லாட்டி உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். வடைக்கு அரைக்கையில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். நல்லா ஊறி இருக்கிற பருப்பில் இருக்க இந்த ஈரப்பதத்துலேயே நல்லா அரைஞ்சி வந்துடும். ஓரங்களில் ஒட்டி இருக்கிறத மட்டும் எடுத்து அந்த தங்கி இருக்கிற பருப்பு மட்டும் எடுத்து விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். மாவு உங்களுக்கு ரொம்ப கட்டியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா 1 அல்லது 2 ஸ்பூன் தண்ணி தெளித்து விடுங்க போதும். இதான் வடை மாவோட பதம். கட்டியாகவும் இருக்கணும், நல்லா உங்களுக்கு பொங்கியும் வந்திருக்கணும். கையில் எடுத்து பார்க்கல அந்த புசு புசுன்னு நல்ல மாவு பொங்கி இருக்கிறது தெரியணும். அந்த பருப்போட லேசான ஒரு கொரகொரப்பும் அதில் இருக்கும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. தேவையான அளவுக்கு நம்ம மாவு எடுத்துக்கலாம். ஒரு பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2-3 பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை, இதில் இஞ்சி நம்ம மல்லி இலையெல்லாம் சேர்க்க வேண்டியதில்லை. தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு நிறைய சேர்த்துட்டிங்க அப்படின்னா அந்த மாவு பொங்கி இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கட்டியாயிடும். அப்போ வடையும் உங்களுக்கு கட்டியாயிடும். அரிசி மாவு நிறைய சேர்க்கக்கூடாது. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் நம்ம வெங்காயம் உப்புலாம் சேர்க்காமல் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா 2-3 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்ல சூடானாக்கில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வடை மாவு உருட்டி சேர்த்துக்கலாம். கார வடைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ணெய் தாராளமாக வச்சு தான் பொரிக்க வேண்டியது இருக்கும். அப்போ தான் உள்ளேயும் உங்களுக்கு நல்ல பொரிஞ்சு வரும், நல்ல மேல் எலும்பியும் வரும். டீ மிதமாகவே இருக்கட்டும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா கலர் சட்டுன்னு சேஞ்ச் ஆயிரும், உள்ளே நல்லா வெந்திருக்காது. வடை நல்லா பொரிஞ்சு இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்தாக்கில் நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த கார வடை பார்த்தீங்கன்னா நல்ல காரமான தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.